ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நாட்டி பேப் எபிசோட் 8. ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் ஹியாயும் டியோவும் வந்துட்டுருக்காங்க. டியோ எங்கே போக, என்ன இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு சொல்லி ஹியாயி கேட்க, ரெடியாக தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, யாரை மீட் பண்ண போகிறேன்னு டியாவை கேட்க, வா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனோடனே ஹியாயியோட அம்மாவும் அந்த ரெண்டு பொண்ணுங்க ஆனும் இன்னும் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்கள தான் நீ மீட் பண்ணணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர. அவங்கள பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுது. இது உன் அம்மா தானேன்னு சொல்லிட்டு டியாவை அப்படியே பார்த்துட்டே இருக்க, நான் பார்க்க என்னால் வர முடியல, எனக்கு காலில் அடிபட்டிருக்கு, சாரி அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே உட்கார் அப்படின்னு சொல்லி அம்மா அவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இது என் தங்கச்சி, அவங்க ஆனன், இது இன்னின் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண, ஓகே தெரியும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரை பற்றி தானே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஐம் சாரின்னு சொல்ல, என்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா என்ன அப்படின்னு அம்மா கேட்க, அது இவங்க ரெண்டு பேரும் அவனோட ஆளுன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லி டியாவும் சொல்ல, ஓ அப்படியா, இனிமேல் அந்த பிரச்சனைலாம் எதுவும் வேணாம், நான் உன்னை விட பெரிய பொண்ணு, அப்புறம் இவ உன்னை விட சின்ன பொண்ணு, ஸோ உனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்குது, ஓகேவான்னு டியாவை பார்த்து சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எப்படியோ ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிட்டோம் நம்மளான்னு சொல்லி அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் ஓகே தான், நீ பத்திரமா பார்த்துக்கோ. ஹியாய்க்கு ரொம்ப கோவம் வரும், அவன் அடிக்கடி கோவப்படுவான், கொஞ்சம் பொசசிவாக இருப்பான், அவனை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹியாயி சண்டை போடுறான். உடனே அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுகளும் சொல்கிறாங்க, போதும் உன்னை மாதிரி க்ரூவலாக ஒரு அண்ணன் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு அண்ணன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே அங்கே இருக்க டியாவை பார்த்து ஓட்டிகிட்டே இருக்க, அதை பார்த்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது. போதும் நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க, அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்கள், அவனை பார்த்துக்க நான் இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று அவனை பார்த்துக்க வேணான்னு சொல்லி ஹியாய்க்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் நான் அவனை ஹக் பண்ணிக்கவான்னு அம்மா கேட்க, அம்மாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது டியாவுக்கு. உனக்கு ஓகேவா, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா என் ஃபேமிலி, இனிமேல் இந்த ஃபேமிலியில் நீயும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஹியாய் அவனை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவனுக்கு அம்மா இல்லாதனால அந்த பாசத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். என் அம்மா உன் அம்மா ஒன்று தாண்டா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து குரூப் ஹக் மாதிரி பண்ணிக்க அதை பார்க்கும்போது ஹியாய்க்கு ஹாப்பியாக இருக்குது. டியாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்காங்க. அம்மாவை மீட் பண்ணது உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஹியாயி கேட்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க என்னை ஹக் பண்ணப்போ எனக்கு என் அம்மா நினைப்பு வந்துருச்சு, எனக்கு அழுகையாக வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி டியாவும் சொல்ல, எதுக்கு அழுகணும், நான் அவங்க கூட இருக்கும்போது நீ அழுகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது எப்படி, அம்மா என் கூட இருந்தா என்னை பார்த்தா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஃபீல் பண்ணுறதா, உன்னை பார்த்தா உன்னை மாதிரி நல்ல பையன் கிடைக்குமா, நீ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்க, படிப்புலேயும் பெஸ்ட்டு, கராத்தேல பெஸ்ட்டு, ஜூடோவில் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறான். அப்படியே போகும்போது லிஃப்ட் வந்துருச்சு. ஸோ இவங்க வர வேண்டிய ஃப்ளோர் வர மறுபடியும் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகிறான். இப்போ எதுக்கு லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணண்டியாவும் கேட்க, ஒன்றும் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும் அதுக்காக தான். அப்புறம் உண்மையாகவே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி என் மைண்ட் ஆல்ரெடி நான் மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால நான் அதை பற்றி யோசிக்கல, ஒரு தடவை திரும்ப யோசிப்பாரேன்னு சொல்லி ஹியாய் அவன் பக்கத்தில் வர, அது சரி எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறேன், அதை முதல்ல சொல்லுன்னு டியாவை பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். அது எதுக்குன்னான்னு சொல்லிட்டு டியாவை அவனை பார்த்துட்டே பட்டுன்னு அவன் கையில் ஒரு பஞ்சு வச்சுட்டு ஓடி போயிடறான். டே என்னை அடிச்சிட்டாடா போகிற, இருக்குடா உனக்குங்கிற மாதிரி ஹியாயி அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க வேகமாக டியாவை ரூம்குள்ளே வந்துடுறான். ரூம்குள்ளே வந்தோடனே வார்ட்ரோப் கீழே பார்த்தா ஒரு குட்டி லாக்கர் மாதிரி இருக்குது. அதுக்கு எதுவும் நம்பர் போட்டு லாக் பண்ணியிருப்பான் போல். நம்ம இக்கியா பையன் சும்மா இல்லாமல் எதோ நம்பரை ப்ளஸ் பண்ணுன்னு போட்டு ஒரு லாக்கருக்கு ஒரு சீக்ரெட் கோடு வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரான். அந்த ட்ரெஸ்ஸு வேறு எதுவும் இல்லை, வெயிட்டரோட ட்ரெஸ் தான் அது. இதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரட்டாடா அப்படியே கீழே இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். சேம் டைம் இங்கே ஹியாய்க்கு ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி அவனை மீட் பண்ணீங்க, ரெண்டு பேரோட மேரேஜ் பற்றி சொல்லுங்கன்னு மாற்றி கொஸ்டின் கேட்டுட்ருக்க. இவனுக்கு அதுக்கு பதில் சொல்லவே விருப்பம் இல்லை. இவன் பாட்டுக்கு ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு ஆன்சரை பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து டைமை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, போதும் இன்டர்வியூ இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னது இதுக்குள்ளே முடிக்கிறீங்களா, இப்போ தானேங்க ஸ்டார்ட் பண்ணோம், அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்புங்க, அவருக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள அனுப்பிவிட
சேம் டைம் டியாவை தான் காட்டுறாங்க. டியா ஒரு வழியாக அப்படியே பட்லர் ட்ரெஸ் போட்டு ரெடியாகி வந்துட்டான். கையில் என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குது. அதை எப்படியாவது லாக்கருக்குள்ளே வச்சுட்டு அந்த கட்டில் கடியில் பார்த்தா ஒரு ட்ரே இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு வெளியே வரான். அவன் வெளியே வரவும் இன்டர்வியூ எடுக்கிறவங்க அவங்களும் வெளியே வராங்க. ஐயோ ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்களேன்னு சொல்லி ஃபேஸை அப்படியே கவர் பண்ணிவிட்டு வேகமாக அப்படியே வந்துடுறான். எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து இக்கியா இருக்கிற ரூமுக்கு வந்துடுறான். வந்தோடனே இக்கியா நான் வந்துட்டேன்னு சொல்ல, ஒரு வழியாக வந்துட்டியா, சரி வா அப்புறம் நம்மளை என்ன பண்ண போகிறோம் பிளானை சொல்லுன்னு சொல்ல, நீ எப்படியாவது லிஃப்ட் வழியாக கீழே போயிடு. கீழே உனக்காக ஷின்னும் நியூவாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேபில். நீ அதுக்கப்புறம் அவங்க கூட போயிடலான்னு சொல்ல, போயிடலாம் ஆனால் கார்ட்ஸ்கிட்டேருந்து தப்பிச்சு போக முடியுமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எப்படியாவது தப்பிச்சு நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்ல, சரி அப்போ அங்கிளோட அதாவது ஹியாயோட அப்பாவோட கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி இக்கியா கிட்டே கேட்க, அது அவங்களுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கேன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஷின்னும் நியூவாவும் சும்மா இல்லாமல் அங்கே யாரோ ஒருத்தரை பார்த்தோம், அவங்கள பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் எதுவும் உளர்னு உளர்றானுங்க. அதுலேயும் நம்ம ஷின்னு ஆக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு செம்ம காமெடியாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் அந்த ஜேடு கேரக்டர்லேருந்து வெளியே வந்தான்னு நினச்சேன். பட் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான். அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு வழியாக எப்படியோ ஷின்னு இந்த மாதிரி பண்ணால் கூட நியூவாக கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டான். எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்பாடி ஒரு வழியாக போயிட்டாங்க. சரி ஓகே வான்னு சொல்ல, இரு நம்ம போய் சொல்லிட்டோம், சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலான்னு சொல்லி 2 பேரும் அங்கேயே நின்று அப்படியே சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானுங்க. சரி ஓகே எல்லா பிரச்சனையும் ஓகே, ஆனால் நான் இங்கேருந்து தப்பிக்கும் போது என்ன அவங்க பிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டியாவை கேட்க, அப்புறம் என்ன கங்க்ராச்சுலேஷன்னு சொல்ல, விளையாடாதுடா, நான் என் மைண்டெல்லாம் அதுக்கெல்லாம் மாற்றிக்கவே இல்லை தெரியுமான்னு சொல்லி டியாவை சொல்ல, சரி பார்க்கலாம் இருன்னு சொல்ல கரெக்டாக இன்னும் அந்த இடத்துக்கு வரான். இன்னும் வந்தவுடனே என்னாச்சு எல்லாம் செட் பண்ணியாச்சா, எல்லாம் ரெடியாக இருக்குது, சரி இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது, நீ என் கூட வா, அதாவது நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் டியாவோட ரூமுக்கு போகிறோம். நான் எதுக்குடாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வெயிட் பண்ணு கீ கார்டை கொடு நீன்னு சொல்ல, அப்புறம் அவன் கீ கார்டு தரான். கீ கார்டை வாங்கினோனையும் உடனே டியாவுக்கு புரிஞ்சுது. ஓகே உன் பிளான் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல, அடுத்து அங்கேருந்து இவனுங்க 2 பேரும் கிளம்பி ரூமுக்கு வந்துட்டாங்க. டியாவோட ரூமுக்கு வந்து டியாவோட காஸ்டியூமை போட்டுட்டு இன்னும் அப்படி ரெடி பண்ண, எனக்கு டியாவு மாதிரி நடிக்கலாம் தெரியாதேடா, நீ ஒன்றும் நடிக்கலாம் தேவையில்லை, உன் முகத்தை மறைச்சிட்டு பேசாமல் படு, அதுவே போதும் அப்படின்னு இக்கியா சொல்ல, சரி அதுக்கு நீயே மாட்டிக்கலாம்ல, நீ அந்த மாதிரி இருக்கலாம்ல, ஏய் நான் யாரை நினச்சேன், நல்லா கிரின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் ஒரு பாட்டு பாடுவான்ல கியூட்டி பாயில், அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனை பாடி காட்டுறான். அதுக்குள்ளே ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் வர, ஐயோ படுறான்னு அவனை படுக்க வச்சுட்டு இங்கே அப்படியே அவன் ரெடியாக உட்காந்துருக்கான். சேம் டைம் டியோவ் எப்படியோ தப்பிச்சு அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க, அப்புறம் எல்லோரும் இன்டர்வியூ பண்ண இங்கே வந்துடுறாங்க. கிரின் நீங்களான்னு சொல்லி இக்கியா கிட்டே இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கேன்னு சொல்லி கேட்க, டியாவோட மாப்பிள்ளை தோலை நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, சரி ஓகே நான் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறேன், அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கு தூங்குறான், அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் அவன் இன்டர்வியூ கொடுப்பான்னு சொல்லி இங்கே இன்டர்வியூக்காக அது இதுவும் பேசிகிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே டியாவ் வேகமாக வந்து பார்த்தா கீழே நிறைய கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. எப்படா போவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. ஒரு வழியாக அவங்கள ஒரு லிஃப்ட்டில் வர, இவன் ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு லிஃப்ட்டில் இறங்கி அப்படியே கீழே போயிட்டான். மெல்ல இவன் அப்படியே போயிட்டே இருக்க. இங்கே இன்டர்வியூ வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. இவன் கொரியாவில் போய் பாட்டு பாடினது எல்லாத்தையும் பற்றி அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிகிட்டே இருக்க, இன்டர்வியூ பண்ணுறவங்க இன்டர்வியூக்காக வந்தது டியாவை இவன் எடுக்கிறமேங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்க. அவன் டயர்டாக தூங்குறான். நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க. சேம் டைம் இங்கே டியாவை எப்படியோ வேகமாக அப்படியே வந்து ஹோட்டலுக்கு வெளியவும் வந்துட்டான். அப்படியே அவன் போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து லியன் அழகாக காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் டியாவை பார்த்துட்டு உடனே ஹியாய்க்கு ஃபோன் பண்ணி, என்னடா இப்போ தான் என்னை கிராஸ் பண்ணி டியாவை போனான்னு சொல்ல, என்னது உன்னை கிராஸ் பண்ணி போனானா, நீ ஏன்டா அவனை நிறுத்தலையாடா, ஏண்டா நான் அவனை ஸ்டாப் பண்ணால் அதில் என்னடா ஃபன் இருக்கும், நீ வந்து பாரு அப்போ தான் அது நல்லாயிருக்கும், அவ்வளோ ஈஸியாகவா இது முடிய போகுதுன்னு சொல்ல, அட எருமை மாடு பிடிக்க சொன்னால் பிடிக்க மாட்டியாடாங்கிற மாதிரி ஹியாயை கத்திட்டே இருக்க. சரி இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் வந்து தொலைன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கேஷுவலாக காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்து இங்கே இன்டர்வியூ போயிட்டுருக்குல, அந்த இடத்துல இவன் பாட்டு பாடின கதையை சொல்லிக்கிட்டே இருக்கு. திரும்பி டியாவையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டியாவு கொஞ்சம் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா வேணால் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்புறம் வரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள அனுப்ப, சேம் டைம் 2 கார்ட்ஸ் வேகமாக உள்ள வராங்க. கீ கார்டு இல்லாமல் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி இக்கியா கேட்டுகிட்டே இருக்க, அங்கே படுத்திருக்க இன்ன போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக ஹியாய்க்கு ஃபோன் பண்ணி டியாவ் இங்கே இல்லைன்னு இன்ஃபார்ம் பண்ணோன்னே உடனே அவங்க டென்ஷனாக வெளியே கிளம்ப, ஐயோ இப்போ என்னடா பண்ணலாம், மாட்டிக்கிட்டோமே, சரி ஓகே பிளான் சி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் டியாவ் எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து வந்துடுறான். ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அங்கே வின்னர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பிளான் சின்னு சொல்லி கொடுக்க, என்னடா பிளான் சியா, அப்போ பிளான் பி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இல்லை பிளான் சி, சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்ல அவன் ஒரு காஸ்டியூம்ஸ் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வேகமாக டியாவ் அந்த பக்கம் போகிறான்.
அடுத்த சேம் டைம் ஹியாயோட அப்பாவும் டியாவோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. டியாவை தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அமைதியாக யோசிச்சிட்டே இருக்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நின்று போச்சுன்னா உங்ககிட்ட இருக்க அந்த லேண்டு அப்புறம் ரேசிங் கோட் எல்லாமே என்கிட்ட வந்துடும். உங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அங்கிள், அதாவது உங்கள் தம்பியை வந்து ஆல்ரெடி பிடிச்சாச்சு. ஸோ அவரை வந்து டிம்மையும் அவரையும் மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் பொண்ணுக்காக உங்களை விட்டுடலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, லேண்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா அப்படியே முட்டி போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல, உங்களால் இப்போ கூட அவனுக்கு லவ் கொடுக்கணும்னு தோணவே இல்லைல்ல, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தானே முக்கியம்னு ஹியாயோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்க இவர் இந்த பக்கம் ஃபீல் பண்ணாங்க. சேம் டைம் அடுத்து ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்புடான்னு சொல்லி வின்னர் அவனை அனுப்பி வைக்க அவனும் ஓடி வந்துகிட்டே இருக்கான். அடுத்து ஷின்னும் இங்கே நியூவாகவும் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார் வந்தோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெண்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்க நியூயாக்கம் மெசேஜ் வருது இக்கியா கிட்டேருந்து. பிளான் கேன்சல் ஆகிடுச்சு, அடுத்து பிளான் டபிள்யூ அப்படின்னு வந்திருக்கு. டபிள்யூ அப்படின்னா என்னென்னு புரியல. அடுத்து ஷின் கிட்ட வந்து நியூயா சொல்கிறான் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு, அடுத்த பிளான் வந்து டபிள்யூன்னு சொல்ல. டபிள்யூவா என்னது ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல. டபிள்யூனா வெட்டிங் அப்படின்னு சொல்லி நியூவா சொல்கிறான். அப்படியா, அப்போ ஓகேவா, எல்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சின்னு சொல்ல. அப்புறம் கேபுக்கான அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஒரு வழியாக ஹாப்பியாக இருக்க. ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துக்கிட்டே இருக்கான். இங்கே நம்ம டியாவை பார்த்துறாங்க அந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே உடனே ஆனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி டியாவை வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல. இந்த டைம் கூட உங்கள் பையன் தான் உங்களை சேவ் பண்ணியிருக்கான், புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே ஈக்குவல்னு நினச்சிக்கோங்க. உங்கள் பையனை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணி நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு. இப்போ நான் உங்கள் பையனை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி தானே இருக்கும். இதுக்கப்புறமா தான் அவனுக்கு லவ் கொடுங்கன்னு சொல்லி ஹியா அப்பா டியாவ் அப்பா கிட்டே பேசுகிறாரு. ஆக்சுவலி உங்கள் பேரில் எனக்கு சரியாக தெரியல, ஸோ அதனால தான் நான் அவங்க அப்பானே சொல்லிக்கிறேன். பேரெல்லாம் எனக்கு மறந்துருச்சுப்பா, ரொம்ப நாள் கழித்து போட்டனால நான் மறந்துட்டேன் பேரெல்லாம் என்னங்கிறது. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டோரி புரியுதுல, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு வழியாக தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்க எல்லோரும் கண்டுபிடிச்சி அப்படியே துரத்திட்டே வராங்க டியாவை. பயந்து போய் ஓடி வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் ஹியாய் நிற்கிறான். ஹியாய் அவனை பார்த்தனே இதுக்கப்புறம் உங்கள் கேம் முடிஞ்சுது, நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்ல. இன்னும் எனக்கு 2 நிமிஷம் இருக்குது, ஸோ நான் கண்டிப்பாக தப்பிச்சு போவேன் அப்படின்னு சொல்ல. என்னை விட்டு உன்னால் போக முடியாது, இனிமேல் நீ சென் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல. என்னோடய செகண்ட் நேமை கண்டிப்பாக நான் மாற்றிக்கவே முடியாது, என்கிட்ட ஃபைட் பண்ணி என்னை முடிஞ்சால் ஜெயிங்க, அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி டியாவை அவன் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்கலான்னு சொல்லி இவனு அவன் அடிக்க வரும்போதெல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்த அப்பான்னு சொல்லி டியாவை கத்த யாருன்னு டக்குன்னு ஹியாயி திரும்பி பார்க்க அவன் காலிலே ஒரு மிதிக்கிறான். அவன் ஆன்னு சொல்ல இப்போ நீ விழுந்தியான்னு சொல்லிட்டு குடுன்னு அந்த பக்கம் ஓடி போக என் கார்ட்ஸ் எல்லாம் தாண்டி போவியாடான்னு சொல்ல எல்லாரையும் தாண்டி ஒரு வழியாக அந்த பக்கம் வந்துட்டான். கார்ட்ஸ் நீங்கள் நில்லுங்க, இது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹியாய் அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்கான். இங்கே வேகவே டியா ஓடி வந்துட்டே இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா அங்கே நோங்கு டாகு நிற்குது. டாகை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசு மாறிடுச்சு. டக்குன்னு பக்கத்தில் போய் நோங் நீ எங்கே இங்கே இருக்க, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியான்னு டாகு கிட்டே போக அவன் பின்னாடி கரெக்டாக அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் நிற்கிறான். டியாவு போதும், இதுக்கப்புறம் உன்னால் ஓட முடியாது, நீ என்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி அப்படியே அவனை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். இல்லை நான் போவேன் விடுங்கன்னு சொல்ல. இப்போ எதுக்கு நீ பிடிவாதமாக இருக்க, நீ என்ன பண்ணாலும் சரி என்னை விட்டு நீ போக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் விட மாட்டீங்க, நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்க போகிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்பயுமே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம பேச அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எமோஷ்னலாக ஒரு மாதிரி லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு டியாவுக்கு. டியாவை அப்படியே அழுக ஆரம்பிச்சிடான். நான் ரொம்ப பிடிவாதமாக இருப்பேன், பரவாயில்ல அப்போவும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், நான் ரொம்ப நாட்டியாக இருப்பேன், அப்போவும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், உன் மேலே இருக்க லவ் எனக்கு எப்பயுமே குறையாது, எப்பயுமே அது இருக்கும். இந்த ஃபேமிலியை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும், லைஃப் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு ஹியாய் எப்படி எமோஷ்னலாக பேச அங்கே சுற்றி எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இக்கியா கையில் ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அப்படியே அழகாக நீல் டவுன் பண்ணி அப்படியே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி நீல் டவுன் பண்ணி ஹியாயி கேட்க டியோ ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ரிங் அப்படியே அழகாக கையில் போட்டு விட்டுட்டு 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ் தான். ஸோ வெட்டிங்க்கான அந்த செரமனி போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக எல்லோரும் காஸ்ட்யூம் போட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக ரெட் கலர் காஸ்ட்யூமில் இருக்காங்க. அப்படியே அழகாக டியோ வர அடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட அவங்கவுங்க மாற்றி ஏதோ
சின்ன கப் மாதிரி இருக்குது, அதில் ஏதோ வாட்டர் மாதிரி இருக்குது, எல்லோரும் குடிச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஏதோ கார்டு மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் டியாவை அவங்க அப்பா கிட்டே கொடுக்குறான். அவங்க அப்பாவும் குடிச்சிட்டு கார்டு கொடுக்க, எனக்கு நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியலப்பா, ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப்பு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து என்னை வச்சு இந்த ஃபேமிலியில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். உங்களுக்காக டீசெண்டாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன்ப்பா. ப்ளீஸ் எனக்கு நீங்கள் வேணும், எப்பயுமே நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா, அதுதான் எனக்கு வேணும், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஆகி பேச, நான் உனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு, ஆனால் உன்ன மாதிரி ஒரு பையனுக்கு அப்பாவாக இருக்க எனக்கு தகுதியே கிடையாது, ஐ எம் சாரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல, அப்பா ஐ லவ் யூன்னு சொன்னோன்னே அதைத்தானே நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி டியாவை அப்படியே அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான். 2 பேர் அப்படியே எமோஷ்னலாக ஹக் பண்ணிக்க, அதுக்கு வெட்டிங் ஒரு வழியாக அங்கே முடிஞ்சுது. 2 பேரும் ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இதை பார்த்துட்டே லியனும் இக்கியாவும் நின்றுட்டே இருக்க, அடுத்து லியன் ஸ்டேஜுக்கு போய் இக்கியாவை கூப்பிட்றான். இப்போ நான் தானே வின் பண்ணேன், எனக்கு ரிவார்ட் கொடுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் எங்கே வின் பண்ணீங்க, டைம் முடிஞ்சுது, வின் பண்ணது டியாவ் தான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் வின் பண்ணேன், இங்கே வின் பண்ணது லவ் மட்டும்தான் அப்படின்னு இக்கியா சொல்கிறான். ஸோ அவன் அப்படி சொன்னோன்னே டக்குனி அப்படி லியன் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ண, ஆமாம் லவ் தான் எப்பயுமே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு வழியாக அவனுங்களோட இதை முடிச்சிட்டானுங்க. அடுத்து இங்கே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சில்ல, காஸ்டியூம் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இங்கே ஹியாயி உட்காந்துருக்க, குளிச்சுட்டு அப்படியே டியாவ் வரான். டியாவ் வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹியாயியை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹியாயி சொல்கிறான். அப்புறம் அவங்க சும்மா இல்லாமல் அந்த டாக் வர, டாகை பிடிச்சி வச்சுட்டு வேணும்னு எப்பயும் போல் அந்த டாகை பார்த்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான் ஹியாயி. அதை பார்த்தோன்னே நம்ம நோங்கு டியோவுக்கு டென்ஷன் ஆகிடுது. டக்குன்னு போய் அதை பிடிங்கி வச்சுட்டு, திரும்ப திரும்ப இதை சாப்பிட்றேன்னு சொல்லாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்ல, நான் எப்போ அதை சாப்பிட்றேன்னு சொன்னேன், நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க டாகை வச்சுட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாய்க்குட்டியை பார்த்துட்டு, நீங்களாம் பார்க்கக்கூடாது, நீ சின்ன பிள்ளை வெளியே போன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி அந்த டாகை கொண்டு போய் அப்படியே டியாவை வெளியே விட்டுட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே 2 பேருக்குள்ளே டீப்பாக இன்டிமசி சீனு கொஞ்சம் லென்த்தியாக அப்படியே போயிட்டே இருக்க, ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுது. அடுத்த நாள் அப்பா வீட்டில் கல்யாண விருந்து போல் மறு வீட்டு விருந்து வச்சுருக்காங்க போல். ஸோ ஹியாயி வீட்டில் தான் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. டியா உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா, உனக்கு இவனை பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம வேணால் வேறு மாப்பிள்ளை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இங்கே ஹியாயிக்கு டென்ஷன் ஆகுது. அப்பா எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் உங்கள் பையன் கிடையாது, தோட்டக்காரனோட பையன் தானே, என்னை அடாப்ட் பண்ணி தானே வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, அந்த மாதிரி உன்னை அடாப்ட் பண்ணால் உனக்கு போய் டியாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்டா போடா அப்படின்னு சொல்லி வேணும்னே அப்பா ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்படியே உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது. நான் வேணால் உனக்கு செலிப்ரிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், நீ அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ, இவனை வேணால் டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி டியாவ் கிட்ட சொல்ல, ஆமாம் அப்போ நானும் அதான் யோசிக்கிறேன்னு சொல்லி டியாவ் சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறம் எனக்கு அந்த நோங் டாக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கால, அவளை கூட்டிகிட்டு வா, இங்கேயே ஒரு ரூம் வச்சிடலான்னு சொல்ல, என்னது அந்த முண்டக்கண்ணு டாகுக்கு ஒரு ரூமா, அதுக்கு மொட்டை மாடி பார்த்தாதுன்னு சொல்லி வேணும்னே ஹியாயி கலாய்ச்சிட்ருக்கான். இப்படியே இவங்களோட மூமெண்ட் ரொம்ப ஜாலியாக போய்கிட்டே இருக்க, அடுத்து 2029 என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு அழகான க்யூட்டான ஒரு ஃபேமிலியில் நம்ம டியாவ், ஒரு குட்டி பையன், அப்புறம் ஒரு குட்டி பாப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்க, ஹியாயி கையில் கேக்கோடு அங்கே வந்து நிற்கிறான். அப்பா வந்தாச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த கேக் கட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபேமிலி ஃபோட்டோன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க போக, அப்புறம் நம்ம டியாவோட ஒரு குட்டி வாய்ஸ் ஓவர், என்னோடய ஃபேமிலியில் இதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, என்னோடய பேருக்கான மீனிங் வந்து தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம், ஆனால் இனிமேல் அப்படி நான் இருக்க வேணாம், என்னோடய க்யூட்டான ஃபேமிலி என்னை எப்பயுமே லவ் பண்ணிகிட்ருக்க ஹியாயி என் பக்கத்தில் இருக்கும்போது தனியாக இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு அழகான குரூப் ஃபேமிலி ஃபோட்டோவோட இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு சீரீஸ். நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணி போட்டுட்டேன், ஸோ சாரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து புது சீரீஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.